தமிழ்நாடு அரசு பணியாளர்கள் தேர்வாணையம் நடத்தும் ஒருங்கிணைந்த குடிமைப்பணிகள் குரூப் 4 தேர்வில் இம்முறை தமிழ்நாடு வனச்சார்நிலை பணியில் வனக்காப்பாளர் ஓட்டுநர் உரிமத்துடன் கூடிய வனக்காப்பாளர் வனக்காவலர் பழங்குடியின இளைஞர் ஆகிய பதவிகளுக்கும் தமிழ்நாடு வனத் தோட்டக் கழகத்தில் வனக்காப்பாளர் மற்றும் வனக்காவலர் ஆகிய பதவிகளுக்கும் தேர்வு நடைபெற உள்ளது. தேர்வர்கள் இவ்வறிவிக்கையில் சேர்க்கப்பட்டுள்ள வனக்காப்பாளர் ஓட்டுநர் உரிமத்துடன் கூடிய வனக்காப்பாளர் வனக்காவலர் மற்றும் வனக்காவலர் பழங்குடியின இளைஞர் ஆகிய பதவிகளுக்கான தெரிவுக்கு பரிசீலிக்கப்பட வேண்டுமெனில் அவர்களது விருப்பத்தினை இணையவழி விண்ணப்பத்தில் பதிவு செய்ய வேண்டும். எனவே தேர்வர்கள் இணையவழி விண்ணப்பத்தில் கீழே குறிப்பிட்டுள்ளபடி பதவிகளை கவனமாக தேர்ந்தெடுக்க வேண்டும். மேற்குறிப்பிடப்பட்டுள்ள பதவிகளுக்கு விண்ணப்பிக்க விருப்பமில்லாத தேர்வர்கள் வனக்காப்பாளர் ஓட்டுநர் உரிமத்துடன் கூடிய வனக்காப்பாளர் வனக்காவலர் பழங்குடியின இளைஞர் அல்லாத ஏனைய பதவிகள் என்ற விருப்பத்தினை தேர்வு செய்ய வேண்டும். அனைத்து பதவிகளுக்கும் விண்ணப்பிக்க விருப்பமுள்ள தேர்வர்கள் அனைத்து பதவிகளுக்கும் என்ற விருப்பத்தினை தேர்வு செய்ய வேண்டும். ஓட்டுநர் உரிமத்துடன் கூடிய வனக்காவலர் பழங்குடி இளைஞர் ஆகிய பதவிகளுக்கு ஆதிதிராவிடர் அருந்ததியர் பட்டியல் பழங்குடியினர் மிகவும் பிற்பட்ட வகுப்பினர் சீர்மரபினர் பிற்பட்ட வகுப்பினர் இஸ்லாமியர் அல்லாதோர் பிற்பட்ட வகுப்பினர் இஸ்லாமியர் ஆகிய வகுப்பைச் சாராதோருக்கு குறைந்தபட்சமாக வயது வரம்பு 21 எனவும் உச்ச வரம்பு 32 எனவும் முன்னாள் இராணுவத்தினருக்கு உச்ச வரம்பு 32 எனவும் ஆதரவற்ற விதவைக்கு உச்ச வரம்பு 37 எனவும் நிர்ணயம் செய்யப்பட்டுள்ளது. ஓட்டுநர் உரிமத்துடன் கூடிய வனக்காவலர் பழங்குடி இளைஞர் வனக்காவலர் ஆகிய பதவிகளுக்கு ஆதிதிராவிடர் அருந்ததியர் பட்டியல் பழங்குடியினர் மிகவும் பிற்பட்ட வகுப்பினர் சீர்மரபினர் பிற்பட்ட வகுப்பினர் இஸ்லாமியர் அல்லாதோர் பிற்பட்ட வகுப்பினர் இஸ்லாமியர் ஆகிய வகுப்பைச் சார்ந்தோருக்கு குறைந்தபட்சமாக வயது வரம்பு 21 எனவும் உச்ச வரம்பு 37 எனவும் முன்னாள் இராணுவத்தினர் மற்றும் ஆதரவற்ற விதவைக்கு உச்ச வரம்பு 37 எனவும் நிர்ணயம் செய்யப்பட்டுள்ளது. வனக்காவலர் ஆகிய பதவிகளுக்கு நிர்ணயிக்கப்பட்ட குறைபாடுகளுடைய மாற்றுத்திறனாளிகள் விண்ணப்பிக்க தகுதியற்றவர்களாவர். கல்வித்தகுதியை பொறுத்தவரை வனக்காப்பாளர் பதவிக்கு மேல்நிலை கல்வி ஹையர் செகண்டரி கோர்ஸ் இல் இயற்பியல் வேதியியல் உயிரியல் விலங்கியல் அல்லது தாவரவியல் ஆகியவற்றில் ஏதேனும் ஒரு பாடத்தை படித்து தேர்ச்சி பெற்றிருக்க வேண்டும். ஏனைய தகுதிகள் இணையாக இருக்கும் பட்சத்தில் இராணுவத்திலிருந்து தரைப்படையில் பணியாற்றியவர்கள் மட்டும் வெளியேறியவர்களுக்கு முன்னுரிமை வழங்கப்படும். ஓட்டுநர் உரிமத்துடன் கூடிய வனக்காப்பாளர் பதவிக்கு மேல்நிலை கல்வி ஹையர் செகண்டரி கோர்ஸ் இல் இயற்பியல் வேதியியல் உயிரியல் விலங்கியல் அல்லது தாவரவியல் ஆகியவற்றில் ஏதேனும் ஒரு பாடத்தை படித்து தேர்ச்சி பெற்றிருக்க வேண்டும். மேலும் தகுதி பெற்ற போக்குவரத்து அலுவலரால் வழங்கப்பட்ட செல்லத்தக்க ஓட்டுநர் உரிமம் கண்டிப்பாக பெற்றிருக்க வேண்டும். ஓட்டுநர் உரிமம் பெற்ற பின்னர் தகுதி பெற்ற ஒரு நிறுவனத்தில் இலகுரக வாகனங்கள் அல்லது கனரக வாகனங்கள் 3 ஆண்டிற்கு இயக்குவதில் குறைவில்லாத காலம் பணி முடித்ததற்கான அனுபவச் சான்றிதழினை கண்டிப்பாக பெற்றிருத்தல் வேண்டும். மேலும் வாகன செயல்பாடுகள் குறித்த அடிப்படை அறிவு கட்டாயம் பெற்றிருக்க வேண்டும். தமிழ்நாட்டில் ஓர் அங்கீகரிக்கப்பட்ட நிறுவனத்தால் வழங்கப்பட்ட முதலுதவிச் சான்றிதழினை கண்டிப்பாக பெற்றிருத்தல் வேண்டும். ஏனைய தகுதிகள் இணையாக இருக்கும் பட்சத்தில் இராணுவத்திலிருந்து தரைப்படையில் பணியாற்றியவர்கள் மட்டும் வெளியேறியவர்களுக்கு முன்னுரிமை வழங்கப்படும். வனக்காவலர் மற்றும் வனக்காவலர் பழங்குடி இளைஞர் பதவிக்கு குறைந்தபட்ச பொது கல்வி தகுதி கட்டாயம் பெற்றிருக்க வேண்டும். ஏனைய தகுதிகள் இணையாக இருக்கும் பட்சத்தில் இராணுவத்திலிருந்து தரைப்படையில் பணியாற்றியவர்கள் மட்டும் வெளியேறியவர்களுக்கு முன்னுரிமை வழங்கப்படும். தமிழ்நாடு வனத்தோட்டக் கழக வனக்காப்பாளர்
பதவிக்கு மேல்நிலை கல்வி 12ஆம் வகுப்பில் இயற்பியல் வேதியியல் உயிரியல் விலங்கியல் அல்லது தாவரவியல் ஆகியவற்றில் ஏதேனும் ஒரு பாடத்தை படித்து தேர்ச்சி பெற்றிருக்க வேண்டும். வனக்காவலர் பதவிக்கு குறைந்தபட்ச பொது கல்வி தகுதி 10ஆம் வகுப்பு தேர்ச்சி. வனக்காப்பாளர்கள் ஓட்டுநர் உரிமத்துடன் கூடிய வனக்காப்பாளர்கள் வனக்காவலர் பழங்குடியின இளைஞர் ஆகிய பதவிகளுக்கு தேர்வர்கள் குறைந்தபட்ச உடற்தகுதிகளை கட்டாயம் பெற்றிருக்க வேண்டும். இந்த அறிவிக்கை தொடர்பான கூடுதல் விவரங்களை அடுத்த வீடியோவில் பார்ப்போம். தொடர்ந்து இதுபோன்ற வீடியோக்களை பெற நமது சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். உங்கள் கருத்துக்களை காமெண்ட் செய்ய மறவாதீர்கள்.